நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடெல்லாம் பார்க்கல, எல்லாருமே சமமாக தான் பார்க்குறோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தையும் சமமாக தான் பார்க்குறோம். இப்போ 65 லட்சம் பேரை நீக்கிறதா குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அதை கிளைம் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 பேர் தான் மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பீகார் நம்ம தமிழ்நாட்டை போன்ற அல்ல. தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 90 விழுக்காடுக்கு மேலே எழுத்தறிவு பெற்ற மக்கள், ஆல்மோஸ்ட் 100 விழுக்காடு எழுத்தறிவு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்குள்ள மக்கள் நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த நிலையில் பீகாரில் உள்ள மக்கள் இருக்கலை. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்காங்கிற அந்த ஒரு செய்தியை அவர்களுக்கு போய் சென்று இருக்குமாங்கிறது, அது என் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னே தெரியல. அதாவது எங்கே போய் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துக்கு போகணும், அங்கே இந்த மாநிலத்துக்கு போகணும், மாநிலத்தில் இந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியை கிளிக் பண்ணி உங்கள் ஊருக்கு போகணும், உங்கள் ஊரில் அந்த வாக்காளர் அது வாக்குச்சாவடி என்ன பார்த்து நீங்கள் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும், சரி பண்ணணுங்கிற அந்த அளவுக்கெல்லாம் அவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. சாமானிய விழிப்புணர்வு இல்லாத மக்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்குறது, அதுக்கான தார்மீக கடமை அதுக்கு இல்லை. தகவல் உரிமை சட்டம் இந்தியாவில் ஏற்றப்பட்ட, இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம். அதில் தகவல் கேட்குறாங்கன்னா நீ போய் வெப்சைட்டை பாருன்னு சொன்னால் என்ன பதில்?